இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வறுத்துக்குவோம். வெந்தயத்தை வறுத்துக்குவோம் கொஞ்சோண்டு. ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. லைட்டாக இளம் சிவப்பாக வர அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். கருவை விட்டுறக்கூடாது. கொஞ்சோண்டு அடுத்தது கடுகு வறுத்துக்குவோம். ஒரு ஸ்பூன் அளவு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் பொரியணும், வெடித்து வரணும் கொஞ்சம். சத்தம் கேட்குதா? பொரியிற சத்தம். அதான், அவ்வளோதான். பொரிஞ்சோன்னு அதை எடுத்து கொட்டிக்குவோம். வரமல்லி வறுக்கணும், ஆனால் வரமல்லி இல்லை எங்கள்கிட்ட. அதனால் மிளகு, சின்ன ஜீரகம், பெரிய ஜீரகம் எல்லாத்தையும் ஒன்றாவே கொட்டி ஒரு வறுத்துக்கும். உங்கள்கிட்ட வரமல்லி இருந்ததுனாக்கா அதை வறுத்துக்குங்க, கொஞ்சம் வாசமாக இருக்கும். ஆப்ஷனல் தான். நல்லா வாசம் வந்துட்டு எடுத்துட வேண்டியதான். அடுத்தது கருவேப்பிலையை கொட்டி வறுத்துக்குவோம். இப்போ கருவேப்பிலையை வறுத்து எடுத்துட்டோமா, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதில் பூண்டை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிட்டு பூண்டை நல்லா வதக்கிட்டு பொன்னிறமாயிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னே அது மேலேயே இந்த வெங்காயத்தையும் போட்டுரும். இதுலேயே பச்சை மிளகாயும் அதிலே ஒன்று போட்டுருங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். அவ்வளோதான். கலர் கொஞ்சம் மாறிட்டு இது எடுத்துட்டு நல்லா வெந்துருச்சு. எடுத்துட்டு அடுத்தது போடணும். பிரண்டையை போட்டு வதக்கிக்கும். அதே எண்ணெயில் கொஞ்சோண்டு பெருங்காயத்துண்டு போட்டு அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம்.
பிரண்டையும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை இருந்துச்சு, பிரண்டையோட இருக்கிற இலையும் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அதையும் சேர்த்து கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்காமல் விட்டுட்டிங்கன்னா லைட்டாக அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பிரண்டையை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். சட்டி நல்லா சூடு வந்துட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிங்க, அப்போ தான் வதங்கும். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், ஆயிலும் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சோண்டு மீதம் இருக்கிற பூண்டு கொஞ்சோண்டு போட்டுக்கணும். ஏற்கனவே அரைச்சிட்டோம் எல்லாத்தையும் போட்டு. மீதம் இருக்கிற பூண்டு 1-2 பல் இருக்கிறத இதில் போட்டுக்குவோம். போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருக்கா, அதை ஒரு துண்டு போட்டுவிடுவோம். அதை நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினோன்னே பார்ப்போம். எந்த அளவுக்கு கருவேப்பிலை அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் காரம், புளி கொஞ்சம் எல்லாம் தூக்கலாக போட்டுக்கணும். கருவேப்பிலெல்லாம் வீட்டில் இருந்துன்னா வேஸ்ட்டாக போனதுன்னா அதை இது மாதிரி தொக்கா செஞ்சு வச்சுக்கோங்க. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துலேயும் சாப்பிட்லாம். டெய்லி முடி கொட்டுதுங்கிறவங்களுக்கு கூட டெய்லி இன்டேக்காக எடுத்துக்கலாம். அதெல்லாம் நல்லா கொதிக்குதான். எண்ணெய் நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும். இப்போ இந்த நேரத்தில் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. எனக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் பிடிக்கும். கொஞ்சம் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன். காரத்துக்கு ஏன்னா நம்ம 3 பட்டை மிளகாய் தான் அரைச்சிருக்கோம், அதனால தான். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள். இப்போ இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்ச விழுதெல்லாம் சேர்த்துரும். தண்ணி ஊற்றக்கூடாது, இதில் தான் இதாகணும். கொஞ்சோண்டு வதங்கி வரும்போது புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டயத்தில் என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே முருங்கைக்கீரையை உருவி வதக்கி வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு கிண்டிக்குங்க. கொஞ்சோண்டு உப்பு, ஏற்கனவே கல் உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு சால்ட்டு போடுறேன். போட்டுட்டு ஒரு கிண்டு. கொஞ்சம் ஒரு கட்டி, ஒரு பிஞ்ச் ஒரு வெள்ளைக்கட்டியை போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு. ஏன்னா நல்லா ஏற்கனவே இருக்கிற கொஞ்சம் புளிப்பு இது எல்லாத்துக்கும் ஒரு இனிப்பு போட்டால் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இதை நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வந்துருச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இட்லி, தோசை, சாதம் டெய்லி எடுத்துக்கலாம். இந்த தொக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கெட்டே போகாது, வச்சுக்கலாம். அப்படியே 1 மாதம் கூட வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, கருவேப்பிலை தொக்கு முடிஞ்சிச்சுங்க.
நல்லா கிண்டி கிண்டி, ஏன்னா பிடிச்சி போயிடும். நல்லா கிண்டி அல்வா மாதிரி அல்வா பதத்தை கிண்டிடணும். எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிட்டு இனிமேல் அவ்வளோதான். இது அப்படியே பாட்டிலில் தான் வச்சுக்கணும். பாட்டிலில் போட்டு அப்பப்போ யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான். பிரண்டை, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கோம். அவ்வளோதாங்க.